புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள். யூட்ரஸ்ல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரலாகவே பிசிஓடி அப்படிங்கிற டேர்ம் தான் இப்போ நிறைய பெண்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவோம், அதனால பிசிஓடி வருது அப்படின்னு சொல்லுவோம். நீர்க்கட்டிகள், இது நீர்க்கட்டிகள் நிறைய இருக்குது. இந்த பிசிஓடியில் ஃபைப்ராய்ட்லாம் இருந்தது அப்படின்னாலே வெயிட் கெயின் ஆகுது. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிம்பிள் இருக்குது. கிளியர் ஸ்கின் கூட ரொம்ப அதிகமான பிம்பிளில் வந்து ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸில் இருக்கக்கூடிய பெண்களையும் பார்க்க முடியுது. இந்த சிம்டம்ஸ் தாண்டி வேறு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸோ பிசிஓடி அப்படின்னா என்ன? பிசிஓடி அப்படின்றது வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அந்த ரீப்ரொடக்டிவ் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்றது வந்து முதல்ல ஒரு 12 வயதுல இருந்து ஒரு 25 வயது வரைக்கும், இல்லை ஒரு 35 வயது வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வந்து வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் தான் பிசிஓஎஸ், பிசிஓடி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து சொல்லலாம். குறிப்பாக இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் அப்படின்றது சினை பையில் தான் வந்து ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். கர்ப்பப்பைக்கும் வந்து இந்த பிசிஓடிக்கும் சம்மந்தம் கிடையாது. கர்ப்பப்பைக்கு 2 சைட்லேயுமே இருக்கக்கூடிய அந்த சினை பையில் உருவாகக்கூடிய பிரச்சனை அப்படின்றது தான். என்ன நடக்குது அப்படின்னா, பிசிஓடியில் 2 சைடில் இருக்கக்கூடிய ஓவரிஸ்லேயுமே நிறைய வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் 2 மாதத்துக்கு இடைப்பட்ட இடைவெளிகளில் நமக்கு அது உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து மெச்சூர் ஆகி அது ரப்சர் ஆகி வெளியில் வரும். ஆனால் இந்த பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து மெச்சூர் ஆகக்கூடிய ஒரு எக் வந்து இம்மெச்சூராக அது வந்து ரப்சர் ஆகி வெளியில் வந்துச்சுனாலோ, இல்லை வந்து ரப்சரே ஆகாமல் உள்ளேயே வந்து இம்மெச்சூராகவே இருக்குது அப்படின்னாலோ அந்த இடத்துல வந்து சில நீர் கோர்த்த மாதிரியான ஒரு தன்மை, ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல உருவாகக்கூடிய அந்த நீர் கட்டிகள் அப்படின்றது தான் இந்த சினை பையில் உருவாகக்கூடிய அந்த பிரச்சனை. இதனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும், உடம்பு வெயிட் கெயின் ஆகும், முகத்தில் ஏற்படக்கூடிய ஆக்னிஸ் நிறைய ஏற்படக்கூடியது. இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்கு சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக பிசிஓடி அப்படின்றது பிசிஓஎஸ் மாறாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் ரேவதி மேடம். ஓகே, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகே. ஓகே, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கருங்குலேருந்து மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க அக்காவுக்கு. என்ன வயதாகுதா உங்களுக்கு? 50. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. மேடம், அவங்களுக்கு முதுகுல வந்து பின்னாடி கொழுப்பு கட்டை மாதிரி கொஞ்சம் பெருசா வீங்கி இருக்கு மேடம். அது ட்ரீட்மெண்ட் அதுக்கு கரைகிற மாதிரி இருக்கா மேடம்? சரிம்மா, இப்போ இடுப்பில் வந்து வலி இருக்கா அந்த இடத்துல தொடும்போது, இல்லை நார்மலாக கட்டி மாதிரி தான் இருக்கா? நார்மலா தான் மேடம். தொடும்போது வலி எதுவுமே கிடையாதா? தொடும்போது வலி இல்லை மேடம். சரிம்மா, சம்டைம்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட் பிரச்சனையில் டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வெளியில் வந்து துருத்தி வெளியில் வந்த மாதிரி அந்த இடத்துல வீக்கம் வந்து இருக்கும். அந்த இடத்துல கொழுப்பு கட்டி அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருப்பாங்க. வலி அப்பப்போ தான் வரும், அதுக்கப்புறம் வந்து போயிடும். மேலே வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அது கொழுப்பு கட்டியே இருக்குது அப்படின்னா அதில் வலியோ எந்த விதமான சிம்டம்ஸோ வந்து தெரியாது. போக போக வலி வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இடுப்பு எலும்புகளில், முதுகு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் நிறைய பேருக்கு வந்து வெளியிலே தெரிகிற மாதிரியோ இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள் பட அந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும்போது ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சரே வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸ்கோலியோசிஸ், கைஃபோசிஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுவோம். ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது முதுகு தண்டுவடமே சைடில் வந்து வளைஞ்சு அவங்களுடைய ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு சைடு வந்து இடுப்பே வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கைஃபோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, லார்டோசிஸ் அப்படின்ற ஒரு ட்ரபிள் வந்து இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அந்த ஸ்பைனல் கார்டு வந்து சைடில் வளைய ஆரம்பிக்கும், இல்லை முன்பகுதியில் வளைய ஆரம்பிக்கும். அவங்க ரொம்ப பெண்டான மாதிரி தான் நிற்பாங்க, நடப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையை ரொம்ப சிவியர் ஆகும்போது வந்து கொண்டு வந்து விடும். அப்போது கட்டிகள் இருக்குது அப்படின்னா முறையாக அதற்கு ஸ்கேன் எடுத்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது அவசியம். இப்போது ஸ்பைனல் கார்டில் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்னால அந்த வெளிப்பகுதியில் பிதுக்கம் கொடுத்து வெளியில் வீக்கம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடலாம். அது இல்லாமல் கொழுப்பு கட்டிகளாக இருக்குது அப்படின்னாலுமே அதற்கு தனியான சிகிச்சை கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஸ்பைனல் கார்ட் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே முறையான சிகிச்சைகள் கொடுத்து 2 மாத சிகிச்சையிலே அது ஆப்ரேஷனே இல்லாமல் நிரந்தரமாக குணப்படுத்துகிறோம்.
அதே மாதிரி அது லைப்போமான்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு கட்டியாக இருந்தாலுமே அதை கரையிறதுக்கான சில சிகிச்சைகள் கொடுத்து அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நேரில் பார்க்கும்போது தான் அது ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமா இல்லை வந்து அது கொழுப்பு கட்டியான்றத முறையை கவனித்து அதற்கான சிகிச்சைகள் கொடுக்க முடியும். கரூரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் டாக்டர். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? என்னோட பேர் முனிராஜ், நான் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக கேட்கணும். உங்கள் வயது என்ன? வயது 37ங்க. உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா தலையில அரிப்பா இருந்தது. மீன் செதில் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நானும் டாண்ட்ரஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் டாக்டர். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் உடம்புல முதுகுல இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் தைலம் அந்த மாதிரி கொடுத்தாலுமே நான் முள்ளுக்கும் மருந்து எடுத்தேன், ஆனா மேலும் போட்டாலுமே எனக்கு அது குறையவே இல்லை. அரிப்பு நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அதிகமாகுது. அந்த வட்டமா கருப்பா வந்து விழு புரியும் போது ரத்தம் கசிது டாக்டர். அப்ப எரிச்சலா இருக்கு. சரிங்க, தலையில மட்டும்தான் இருக்குங்களா, உடம்புலயும் இருக்குங்களா? தலையில இருந்தது டாக்டர். ஃபர்ஸ்ட் தலையில டாண்ட்ரஃப் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் உடம்புக்குள்ள வந்துருச்சு டாக்டர். ஓகே ஓகே, இது வந்து டாண்ட்ரஃப் கிடையாது. சோரியாசிஸ் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டாக்டர். இது கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். கண்டிப்பா சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து சோரியாசிஸ் கியூர் பண்ண முடியாது, வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை மருந்துகளும் கொடுக்குறோம், வெளிப்பக்கமாக சில சிகிச்சைகளும் கொடுக்குறோம், அதோடு சேர்ந்து கழிவு நீக்க சிகிச்சைகளும் கொடுக்குறோம். இவ்வளோ இது எல்லாமே பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் நிரந்தரமாக வெளியில் போகும்போது அகைன் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வராமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த தோல் பிரச்சனையுமே நிரந்தரமாக அவங்களுக்கு மாற ஆரம்பிச்சு ஸ்கின் கலருமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாகவே மாறி நார்மல் ஸ்கின் டோனுக்கு வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேர் வருஷக்கணக்காக 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே சோரியாசிஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நம்ம நிரந்தரமான சிகிச்சை 3 மாதத்தில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு சோரியாசிஸோ ஸ்கின் ப்ராப்ளமோ எதுவும் வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரியே உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். சோரியாசிஸ் சரி பண்ண முடியாததுன்னு கிடையாது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடிக்கும் கஷாயதாரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதாவது அந்த பேச்சஸ் ரொம்ப ஹெவியாகி நீங்கள் சொன்ன மாதிரி தோல் வந்து கருப்பாக உதிருது, ஸ்கேலிங் நிறைய இருக்குன்னு சொல்கிறீங்க, இச்சிங்கும் நிறைய இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட், அதோடு சேர்ந்து ஃபுல் பாடிக்கும் வந்து ஸ்டீம் தெரப்பி, எஃப்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸ் பாஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டீம் தெரப்பி, இதோட சேர்ந்த மருந்துகளும் சேர்த்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் கலர் மாற ஆரம்பிச்சு, இச்சிங் நல்லா குறைய ஆரம்பிச்சு 2 மந்த்லேருந்து 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கலர் ஃபுல்லாக நல்லா மாறி நிரந்தரமாகவே குணமாயிடும். ஆம்பூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது கியூர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருமா? எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க அம்மாக்காக கேட்கணும். அம்மாக்கு என்ன வயதாகுது? வயது 46. உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம்மா. 20 வருஷமா டெய்லர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அது ஃபிட் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டே இருந்தது வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிம்மா, இடுப்புலேருந்து காலில் வலி பரவுதுங்களா? ஆமாம்மா. எவ்வளோ நாளாக இருக்குமா? இது ஒரு 2.5 வருஷமா இருக்குமா. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், இன்னும் சரியாகிற மாதிரி இல்லை. ஓகேம்மா, இதுக்கு ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எடுத்துருக்கோம்மா. ஓகேம்மா, இப்போ இடுப்புலேருந்து காலில் வலி பரவுது அப்படின்னாலே டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ரொம்ப நாள் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை டிரைவிங் மாதிரியான ஒரே இடத்துல உட்காந்து ஒரே பொசிஷனில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வரலாம். அதுவும் குறிப்பாக அந்த லம்பார் ரீஜியன்ஸில் வந்து வரலாம். லம்பார் போன் அப்படின்றது ஒரு 5 எலும்புகள் வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடுக்கப்பட்டிருக்கும். அப்போது ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து பிதுக்கம் கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் காரணமாக நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னாலோ இல்லை ரொம்ப நேரம் உட்காடுறோம் அப்படின்னாலோ அந்த ப்ரெஷர் காரணமாக ஜவ்வுகள் பிதுங்கி வெளியில் வந்திருக்கும். அதனால காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. இடுப்புலேருந்து காலுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் கால் மரத்து போகிறது, காலில் ரேடியேட்டிங் பெயின் இருக்கிறது, அந்த நம்னஸ் ஃபீல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சயாட்டிக்காவோட சேர்ந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்னால தான். லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ்க்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஸ்பைனல் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இடுப்பு எலும்புகள்லேருந்து கால் பாதம் வரைக்குமே நம்ம பண்ணக்கூடிய அந்த சிகிச்சையினால் காலுக்கு ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போக ஆரம்பித்து சயாட்டிக்காவும் சரியாக ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமும் நிரந்தரமாக ஆப்ரேஷனே இல்லாமல் சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. நேரில் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக 10 டேஸ் ட்ரீட்மெண்ட்லேயே நிரந்தரமாக கியூர் பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ஏமா மேம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க? பொள்ளாச்சில இருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் மேம் கேட்கணும். உங்க வயது என்ன? 25 வயதாகுது மேம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா, வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. என்னோட பேர் ஏமா. எனக்கு 25 வயது ஆகுது டாக்டர். சொல்லுங்கம்மா. அடிக்கடிக்கு சளி பிடிச்சிருக்குதுங்க டாக்டர். ஓகேம்மா. சளி, கோல்டு அப்படி பஃப் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? பஃப்லாம் எதுவும் எடுத்துக்கிறது இல்லைங்க டாக்டர். ஓகேம்மா, ஓகே. இப்போ பஃப்லாம் பிடிச்சிக்குது. தண்ணியில கை வச்சாலே டக்குன்னு சளி பிடிச்சிக்குது. மூச்சு விட்டு கஷ்டமா இருக்குங்க டாக்டர். சரிம்மா. நாங்களும் டாக்டர் பார்த்தோம். அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. போட்டோம் டாக்டர். அது அப்போதைக்கு நல்லா இருக்கு. டேப்லெட் போட்ட பின்னாடி ஓகே. திருப்பி நம்ம சில்லுன்னு கையில தண்ணி வச்சாலோ இல்ல ஏதாவது சாப்பிட்டோம்னாலும் சளி பிடிச்சிக்குதுங்க டாக்டர் திருப்பி. சரிம்மா, இது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைம்மா. உங்களுடைய உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வந்து லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கோல்டை வந்து அட்டாக் ஆகுது. சின்னதாக ஒரு தூசி வந்தாலோ இல்லை ஈரமாக சில்லுன்னு ஏதாவது தண்ணியில் கை வச்சாலோ இல்லை முகத்தை வந்து சில்லுன்னு தண்ணி வச்சு கழுவுனாலோ டக்குன்னு கோல்டு வருது அப்படின்னா உங்களுடைய பாடியில் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோ லெவலில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இம்யூன் சிஸ்டமை ரைஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் வந்து பிராணாயாமம் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி டெய்லியுமே வந்து ஃபுட்டில் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. விட்டமின் சின்றது வந்து புளிப்பான பழங்கள் எல்லாமே, லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், இது எல்லாமே ரெகுலராக வந்து உணவில் இருந்து சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்லா வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆரம்பிக்கும். சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட உங்களுக்கு கோல்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. நிறைய பேர் வந்து கோல்டு வந்ததுனாலே எனக்கு ஃபீவர் வந்து டேப்லெட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் தான் சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடம்புல இம்யூன் சிஸ்டம் நல்லாவே இருக்கும். அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமாக கோல்டு அட்டாக் ஆகிறதோ இல்லை ரொம்ப வந்து சிவியரான இன்ஃபெக்ஷன் வந்து காசு ஆகிறதோ எதுவுமே இருக்காது. இப்போதைக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கு வந்து சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகளில் இருந்து ரொம்ப சிவியரான ஸ்டேஜஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சைனசைட்டிஸ், ஆஸ்துமா, இந்த மாதிரியான கண்டிஷன் வரைக்குமே நம்ம அதற்கான தீர்வுகள் வந்து சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள் எல்லாமே மருந்து பரிசோதனை ஆய்வுக்கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு மருந்துகள் வச்சு தான் நம்ம வந்து சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் மருந்துகளுக்கு பத்தியம் எதுவும் கிடையாது, பக்க விளைவுகளும் எதுவும் கிடையாது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள் எடுத்துக்கும் போது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் நம்ம சில மருந்துகள் வந்து கொடுக்குறோம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஈரோட்ல இருந்து ரேவதி பேசுறேன் மேம். ஓகே, ஸ்கின் அலர்ஜி கேட்குறீங்க உங்களுக்காம்மா? எஸ் மேம். 25 ஆகுது மேம். ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? ஸ்கின் அலர்ஜி மேம். சரிம்மா, எந்த இடத்துல இருக்குது? அரிப்பு எதுவும் இருக்குங்களா? கையிலை கழுத்துலையும் இருக்கு மேம். ஓகே, அரிப்பு ஏதாவது இருக்காம்மா? ஆமாம் மேம். திட்டியா வெள்ளைன்னு இருக்கு மேம். சரி, ஓகேம்மா. கையில் கழுத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. உடம்புல எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா இப்போவே இதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிரந்தரமாக அதை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தோலில் வந்து அரிப்பு இருக்குது அப்படின்னா அது சொரியும் போது வெள்ளையாக இருக்குது, இல்லை சொரியும் போது வந்து பவுடர் மாதிரி உதிருது, இல்லை வந்து மீன் செதில் மாதிரி பெரிய பெரிய பேச்சஸாக உதிருது அப்படின்னா கண்டிப்பாக அது சோரியாசிஸாக இருக்கலாம். உடம்புல ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் மாய்ஸ்சரைசரோ இல்லை வெளிப்பக்கமாக ஏதாவது லோஷன்ஸோ தடவுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்க வரைக்கும் அரிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அரிப்பு வந்து வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதற்கு உள் மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சைகள் எடுத்துக்கணும். சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் வயிறை வந்து சுத்தமாக கழிவு நீக்கம் வந்து பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த சோரியாசிஸை சரி பண்ணிக்கலாம். சோரியாசிஸ் தொந்தரவுகளை பொறுத்த வரைக்கும் கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்குமே இந்த சிகிச்சை கொடுத்துட்டு அதை தொடர்ந்து நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது சீக்கிரமாக மருந்துகள் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அரிப்பு தொந்தரவுகள் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கோங்க. சோரியாசிஸ் கம்ப்ளீட்டாகவே 2 மாதத்துக்குள்ளே குணப்படுத்திடலாம். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என்னோட பேர் கவிதா மேடம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட தாத்தாக்கா கேட்கணும் மேடம். என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு வந்து 65 வயசு ஆகுது மேடம். உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என்னோட தாத்தாக்கா கேட்கணும் டாக்டர். அவருக்கு 65 வயசு ஆகுது. சொல்லுங்க. ஒரு பக்கம் கை கால் வந்து அவருக்கு வரலைங்க டாக்டர். ரொம்ப ஒரு மாதிரி வந்து இழுத்து கொடுத்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பேச்சும் சரியா வரமாட்டேங்குது. திக்கி பேசுறாரு. எவ்வளவு நாளா இருக்காருமா? நடக்க முடியல.
என்னது டாக்டர்? எவ்வளோ நாளாக அந்த மாதிரி இருக்காரு? 6 மாசமா தான் இப்படி இருக்குது. நாங்களும் போய் பக்கத்துல பார்த்தோம், பிசியோதெரபி எல்லாம் பண்ணோம் டாக்டர். ஆனா அது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அப்பப்போ கொஞ்சம் நடக்கிறாரு, ஆனா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இதாயிடுது. சரிம்மா. சுகர் பிபி எதுவும் ஹையா இருக்கா? சுகர் மட்டும் இருக்குங்க டாக்டர் அவருக்கு. சரி, ஓகே. அது கண்ட்ரோல்ல தான் டாக்டர் இருக்கு. இப்போ மெடிசன் கொடுத்தனால கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா டாக்டர் ஸ்மோக் ட்ரிங்கிங் எல்லாம் பண்ற ஹேபிட் இருக்கு டாக்டர். அப்ப இருந்தது, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டாரு. ஆனாலுமே வந்துட்டு கை வந்து வர மாட்டேங்குது டாக்டர், சரியா பேச மாட்டேங்கிறாரு. சரிம்மா, ஒன்றும் தொந்தரவு இல்லைம்மா. அது ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் தான். ரொம்ப ஹை பிபி இருக்குது அப்படின்னாலோ இல்லை ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர்னாலேயோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வரலாம். ஸ்ட்ரோக் அப்படின்றது முதல்ல வந்து மூளை நரம்பை தான் வந்து பாதிக்கும். மூளை நரம்பில் ஏதாவது ஒரு சைடில் பிளட் கிளாட் வந்து இருக்குது அப்படின்னாலோ இல்லை சரியான அளவில் ரத்தம் வந்து போகலை அப்படின்னாலோ, ஆக்சிஜன் சப்ளை ஒரு சைடு பிரெயினுக்கு வந்து போகலை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் கை கால்களை வந்து பாதிக்கும். சில பேருக்கு முகவாதமும் பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் பால்சியும் சேர்ந்து வந்து வரலாம். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனவங்களுக்கு பெல்ஸ் பால்சி, அந்த ஃபேஷியல் பால்சி வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடும். அந்த கை காலில் இருக்கக்கூடிய செயலிழப்பு மட்டும் நிரந்தரமாக வந்து கை காலிலே வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் பால்சியோடு சேர்ந்து கை கால் செயலிழப்பு கண்டினியூஸாகவே இருக்க ஆரம்பிக்கும். இவருக்கு 6 மாதமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய செயலிழப்பு அதிகமாகிறதுக்குள்ளே அதற்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரோக் வந்த உடனே நல்லா தான் நடந்துட்டு இருந்தார், ஓரளவுக்கு தாங்கி தான் நடந்துட்டு இருந்தார். இப்போ 10-15 வருஷம் கேப்பில் சுத்தமாக நடக்கவே முடியாமல் வீல் சேரில் வராருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து சிவியாரிட்டி அதிகமாகிட்டே தான் போக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கை கால்களுக்குன்னு சிறப்பாக வந்து ஒரு பொடிக்கிளி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். வர்ம சிகிச்சைகளோடு சேர்ந்து இந்த பொடிக்கிளி சிகிச்சைகள், கப்பிங் தெரப்பி, ஃபுல் பாடிக்குமே வந்து அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, ஃபுல் பாடிக்குமே வந்து மூலிகை பிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிரந்தரமாக அந்த செயலிழப்பை வந்து நார்மல் கொண்டு வரும். 10 நாள்லேருந்து 15 நாள் சிகிச்சையில் கை வந்து சுத்தமாக செயல்படாமல் இருக்கிறவங்க, கை நல்லா மடக்கியே வருவாங்க. நம்ம அதை விரித்து விட்டால் கூட திருப்பியும் வந்து மடங்கிக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட வேலைகள் எதுவுமே பார்க்க முடியாமல் வந்தவங்களுக்கு நம்ம அந்த கை காலில் இருக்கக்கூடிய செயலிழப்பை 10 நாள் 15 நாள் சிகிச்சையில் நார்மல் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகள் அவங்களே பார்க்குறாங்க. தானாகவே வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீல் சேரில் வந்தவங்க 2-3 பேர் வந்து சப்போர்ட்டோடு நடந்து வந்தவங்கலாம் சப்போர்ட்டே இல்லாமல் நடந்து போயிருக்காங்க. அதே மாதிரி தாத்தாவுக்குமே வெறும் சிகிச்சைகளில் மட்டுமே குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியே தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. தாத்தாவை நேரில் கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவார். நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஆர்த்தி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க தாத்தாவுக்காக கேட்கணும். உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க தாத்தாக்கு முட்டி வலி 1 வருஷமா இருக்கு. ஓகேம்மா. 2 கால்லையும் இருக்கா, ஒரு கால்லையா? 2 கால்லையுமே இருக்கு. ஓகேம்மா. வீக்கம் இருக்குங்களா? ஒரு 10 நிமிஷம் கூட அவங்க நடக்க முடியல. வீக்கம் இருக்கு டாக்டர். சரிம்மா. உடம்பு வெயிட் அதிகமாக இருக்காராம்மா? ஆமா டாக்டர். சரிம்மா. மூட்டு வலி இருக்கிறதுக்கு காரணம் வந்து வயோதிகத்தின் காரணமாகவும் மூட்டு வலி வந்து வந்திருக்கலாம். ஏன்னா எல்லா எலும்புகளும் வந்து தேய்மானம் அடையும். குறிப்பாக நம்ம பாடி வெயிட்டை ஃபுல்லாக தாங்கக்கூடிய எலும்புன்றதுனால மூட்டு எலும்பு ரொம்ப சீக்கிரமாகவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் நிறைய வெயிட் அதிகமாக இருக்கவங்க, ஒபிஸ் பேஷண்ட்க்கெலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கால் மூட்டு எலும்புகள் தேய ஆரம்பிக்கும். எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாம் விலகிறதுனால ஓரத்தில் இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் எல்லாம் நம்ம நடக்கும்போது இல்லை நிற்கும்போது உரசி கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். முட்டை வந்து போக போக வீங்க ஆரம்பிக்கும். இந்த 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்லலாம் வீக்கம் ரொம்ப சிவியராக இருக்கும். கால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கால் மடக்கியே நடக்க மாட்டாங்க. கால் ஸ்ட்ரைட்டாக வச்சே இழுத்து நடப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்லலாம் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்த மருந்துகள் கொடுத்து நிரந்தரமாக நல்லாவே நடக்க வைக்கிறோம். வலியை முதல்ல குறைச்சி, வீக்கத்தை குறைச்சி நல்லாவே வந்து அவங்களுடைய கால் நல்லா மடக்கி நீட்ட முடியும், நல்லாவே வந்து நடக்க முடியும். மூட்டு எலும்புக்குன்னு சிறப்பாக ஜானு உஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அது என்னென்னா, அந்த வீக்கத்தோட எலும்பு தேய்மானத்தோடு இருக்கக்கூடிய அந்த மூட்டை சுற்றி மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ளே வந்து சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி கொடுக்குறோம் அந்த ட்ரீட்மெண்ட்டில். அந்த மாதிரி கொடுக்கும்போது உள்ள தேவையில்லாத நச்சு நீர், அந்த வாத நீருடைய தேக்கம்லாம் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங்கில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நல்லா ஆவியாக்கி வெளியில் போயிடும். அதை தொடர்ந்து 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் நடக்கும்போதோ இல்லை கால் மடக்கி நீட்டும் போதோ அந்த தேய்மானம் அப்படின்றது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து உள் மருந்துகளும் கொடுத்து நிரந்தரமாகவே அந்த வலியை குறைச்சி, வீக்கத்தை குறைச்சி நல்லாவே நடக்க வைக்கலாம். திருச்சியிலே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது. நேரில் வர கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக அது நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் மீனா. நான் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன்.
ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அன்னிக்காக. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 32. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என் அண்ணிக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஆனா இன்னும் பேபி இல்ல. எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாங்க, போனாங்க, செக் பண்ணதுக்கு எதுவும் கட்டி இருக்க மாதிரியும் சொல்லல. ஆனா தைராய்டு இருக்கு அவங்களுக்கு. சரிம்மா. ஆனா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பேபி இல்ல டாக்டர். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா உங்களுக்கு? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. எப்பயாச்சும் ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் விட்டு விட்டு வருது. ஆனா ரெகுலரா தான் இருக்கு. ப்ளீடிங்கும் நார்மலா இருக்கு. சரிம்மா, சரி. இந்த மாதிரி ப்ளீடிங் நார்மலாக இருக்குது, பீரியட்ஸ் எப்போவாது தான் இரெகுலராக இருக்குது அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து பீரியட்ஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னா அது ஓவுலேட்டரி சைக்கிளாக இருக்கலாம், இல்லை ஆனுவலேட்டரி சைக்கிளாக இருக்கலாம். ஓவுலேட்டரி சைக்கிளில் தான் ஈஸியாக வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் வந்து நடக்கும். அதுவே ஆனுவலேட்டரி சைக்கிள்னு சொல்லக்கூடிய சினை முட்டையோட வளர்ச்சியே இல்லாமல் ஒரு பீரியட்ஸ் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பீரியட்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு மாதவிடாய் வந்து சீராக இருக்காது. அதனால அவங்களால ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகவும் முடியாது. நம்மளுடைய சினை பையில் வந்து சினை முட்டையோட வளர்ச்சி நார்மலாக இருக்கணும். அது வந்து நார்மலாக மெச்சூர் ஆகி அது ரப்சர் ஆகி வெளியில் வரணும். இது எல்லாமே முறையாக நடந்துச்சு அப்படின்னா தான் அவங்களால ஈஸியாக வந்து கன்சீவ் ஆக முடியும். முக்கியமாக ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து எடுக்கணும். பீரியட்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து என்றைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது அந்த எக்ஸ் எப்போ நார்மலாக இருக்குது அப்படின்றத பார்த்து முறையாக அதற்கான சிகிச்சைகள் வந்து கொடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அந்த எக்ஸோட மெச்சூரிட்டிக்குன்ட்டு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். அந்த எக்ஸ் எல்லாமே நார்மலாக மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். ஃபாலிக்கல் சீக்கிரமாக மெச்சூர் ஆகி அது ரப்சர் ஆகி வெளியில் வர்றதுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மருந்துகள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்த்து முறையாக அதற்கு சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. நேரில் வந்து எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக அது குணப்படுத்திடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். பிசிஓடியினுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படியெல்லாம் தெரியும் டாக்டர்? ஆரம்பத்தில் வந்து பிசிஓடி அப்படின்றது நிறைய பெண்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஏன்னா இது வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றதுனால 12 இயர்ஸ்லேருந்து கூட நிறைய பேருக்கு பிசிஓடி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கிறதும் கிடையாது. ஆரம்பத்தில் அவங்களுக்கு வெயிட் கெயின் மட்டும்தான் இருக்கும். சடன் வெயிட் கெயின் வந்து இருக்கும். 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 12 கிலோ அளவுக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்கும். போக போக வந்து அந்த வெயிட் கெயினை தொடர்ந்து அவங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் வந்து அதிகமாக வந்து செக்ரேட் இருக்கிறது, அதே மாதிரி ஹேர் லாஸ் வந்து இருக்கிறது, ஆயிலி ஸ்கின்னாக வந்து மாறுறது, ஃபேஸில் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக மாறி ஃபேஸில் வந்து ஆக்னிஸ் நிறைய வருது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தெரியும். இது எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த டீனேஜஸில் வரக்கூடிய மாற்றம்னு சொல்லிட்டு அதை நம்ம கவனம் செலுத்தாமல் விடுறோம் அப்படின்னா அதுதான் பிசிஓடியாக 20 இயர்ஸ்க்கு அபவ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பெண்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கும்போது இரெகுலர் பீரியட்ஸே ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே தான் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாற்றங்கள் மட்டும்தான் நம்மளுடைய பாடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து தான் அந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் வந்து நடக்க ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக தான் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறது வந்து மாற ஆரம்பிக்குது. ஒரு 2-3 இயர்ஸ் கேப்பில் தான் பீரியட்ஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம் மாறுறது, 40 நாளைக்கு ஒரு டைம் மாறி அதுக்கப்புறம் வந்து 20 டேஸ் இல்லை 30 டேஸ் தள்ளி 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 போக ஆரம்பிக்கும். சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கே 2 டைம் 3 டைம் தான் வந்து பீரியட்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. பிசிஓடி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். பைலேட்ரல் ஓவரீஸ்லையும் பிசிஓடி ரொம்ப சிவியராக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது பிசிஓஎஸ்ஸாகவே மாற ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமான மெட்டபாலிக் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பித்து பாடியிலோட மெட்டபாலிசமே ஃபுல்லாகவே மாறிடும். அதே மாதிரி முக்கியமாக அந்த 3 ஹார்மோன்ஸுமே வந்து இம்பேலன்ஸாக மாறிடும். நம்மளுடைய ஓவரியில் வந்து அந்த சினை மூட்டையோட வளர்ச்சி நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அந்த 3 ஹார்மோனுடைய லெவல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் ஆண்ட்ரோஜனோட லெவல் ரொம்ப ஹையில் பீக் லெவலில் போகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிசிஓடியோட சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்க ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு அந்த ஃபேஷியல் ஹேர்ஸோட அதிகமாக வந்து இருக்க ஆரம்பிக்கிறது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட் கெயின் ரொம்ப ஜாஸ்தியாகிறது. இதனால் வரக்கூடிய இம்பேலன்ஸ் அப்படின்றதுனால பிசிஓஎஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடத்துக்குள்ளே அவங்களுக்கு மாற ஆரம்பிக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே, பிசிஓடி அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வந்து மிஸ்டு பீரியட்ஸும் இருக்கும், இல்லைனா நமக்கு பீரியட்ஸ் வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வரக்கூடியது, அதே மாதிரி ஹெவி ஃப்ளோ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் டாக்டர்? எத்தனை மந்த் வந்து நமக்கு பீரியட்ஸ் நார்மலாக இல்லை அப்படின்னா டாக்டரை போய் பார்க்கணும்?
கண்டிப்பாக இந்த பிசிஓடி ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப ரேர் தான். நிறைய பெண்களுக்கு வந்து ஹெவி ஃப்ளோ அப்படின்றது இருக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக பீரியட்ஸ் வந்து ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேருக்கு பீரியட்ஸே வந்து இருக்காது, மைல்டாக ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கும். நம்மளுடைய உடம்புல ரத்தம் குறைபாடு காரணமாக அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குமே நம்ம வந்து நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்காமல் விடுறாங்க. நாள்பட அந்த ஸ்பாட்டிங் வந்து அதுவுமே இல்லாமல் கூட அந்த மிஸ்டு பீரியட்ஸாக ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வந்து வர ஆரம்பிக்குது. ரொம்ப ஹெவி ஃப்ளோ வருது அப்படின்னா 2-3 மாதங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருக்குது, இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஃபைப்ராய்டாவோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸாவோ இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி ஹெவி பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இருக்கும். ஆனால் பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸ்பாட்டிங்கோ இல்லை ரொம்ப மைல்டான ஒரு பீரியட்ஸோ இல்லை இரகுலர் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி பீரியட்ஸ் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து ரொம்ப ஒரு சின்ன அளவில் வந்து இருக்கலாம். மைல்டான ஸ்பாட்டிங் வந்து அப்பப்போ வந்து இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம், 10 நாளுக்கு ஒரு டைம் ஸ்பாட்டிங்கோ இல்லை வந்து 2 பீரியட்ஸுக்கு ஒரு டைம் நடுவில் வந்து ஒரு பீரியட் வருது. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி கர்ப்பப்பையோட உள் லேயரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதில் வந்து புண்கள் இருக்குது, கர்ப்பப்பையோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கில் வந்து ஏதாவது புண்கள் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை வந்து கர்ப்பப்பை உள்ளே வந்து ஏதாவது கட்டிகள் இருக்குது அப்படின்னாலோ, கர்ப்பப்பை வாயில் சொல்லக்கூடிய சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் நெபோத்தியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடங்களில் சின்ன சின்ன கட்டிகள் உருவாக ஆரம்பிக்கும். அதுவும் நீர்க்கட்டி மாதிரி இருக்கும். போக போக அதோட சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய கட்டிகள்னாலையும் ஹெவி ஃப்ளோ வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது எதுவுமே வந்து பிசிஓடி தொந்தரவுகளில் இருக்காது. எது ஹெவி ஃப்ளோவும் இருக்காது, ரொம்ப அளவுக்கு அதிகமான பீரியட்ஸ் ஸ்பாட்டிங் எதுவுமே இருக்காது. ரொம்ப பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். பாடியோட வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய அந்த முடி கொட்டுறது, ஆக்னிஸ் வர்றது, ஃபேஷியல் ஹேர் வந்து ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரியான மைல்டான சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஆரம்பத்திலே நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்து அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிவியர் ஆகாமல் பார்த்துக்கலாம். நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? திருவண்ணாமலையில இருந்து பிருந்தா பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 27. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு ஒரு மாசமாவே. சரிம்மா. இப்ப வந்து ரொம்ப வந்து மூச்சு விடுறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. படுத்துட்டு போது தூங்கும் போது நைட்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே போல மூச்சு விடும்போது சத்தம் வர்றது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இப்ப ஒரு 10 நாளாவே கொஞ்சம் அதிகமா இருக்கு டாக்டர். பஃப் இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களாம்மா? இல்லைங்க டாக்டர், அதெல்லாம் இப்ப எதுவும் யூஸ் பண்ணல. சரி, ஓகே. இந்த ஆஸ்துமாவோ அலர்ஜியாவோ இருக்குது அப்படின்னா மூச்சு திணறல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆஸ்துமா அப்படின்ற கண்டிஷன் வந்து இருக்குது அப்படின்னா அந்த மியூசிக்கல் சவுண்டாக அந்த வீசிங் சவுண்ட் வந்து வெளியில் இருக்கவங்களுக்கே கேட்கும். உங்களுக்கே வந்து அந்த மூச்சு உள்ளே இழுத்து விடுறது ரொம்ப ஒரு மெலிதான டியூப்பில் இழுத்து விடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதை தொடர்ந்து இந்த செஸ்ட் டைட்னஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கும். நெஞ்சு பிடிச்சி அழுத்துற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதை தொடர்ந்து பர்சிஸ்டன்ட் காஃப் எப்போவுமே வந்து நைட் டைமில், ஏர்லி மார்னிங்கில், நைட்டு தூங்கி எழுந்து உட்காந்து இருமிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டினியூஸாக வந்து இருமிகிட்டே இருப்பாங்க. இந்த 3 சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா தான் அது ஆஸ்துமாவாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். மூக்கில் வந்து நீர் வடியும். அடிக்கடி வந்து டஸ்ட் அலர்ஜி வந்தது அப்படின்னா தும்மல் அதிகமாக வரும், மூக்கில் நீர் வடியும். அதுவே ரொம்ப நாள் கோல்டாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இன்னும் ஆஸ்துமாவாக மாறலை. ஆஸ்துமா மாறுறதுக்குள்ளே அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு கண்டிப்பாக பஃப் இன்ஹேலர்லாம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மூச்சு திருப்பி திருப்பி வந்து இழுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். நிறைய டைம், ஒரு நாளைக்கு 10 டைம் 15 டைம் மேலே பஃப் எடுக்கிறவங்க, நெபுலைசர் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அப்போதைக்கு மூச்சு இழுத்து விடுறது ஃப்ரீயாக இருக்கும். திருப்பி அந்த உள்ள அந்த டியூப்ஸ் எல்லாமே சுருங்க தான் செய்யும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. சளி தொந்தரவுகள் ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது. மூச்சு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உள்ள கோழையோட திக்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே வெளியில் கரைச்சி கொண்டு வரதுக்கு நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் நசியம் தூமபானம் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி ஒரு புகை செலுத்தி உள்ளே இருக்கக்கூடிய சளியை வந்து அந்த கோழையை கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் ஒரு 3 days 4 days ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். உள்ளே இருக்கக்கூடிய கோழையெல்லாம் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்ம கபத்தை குறைக்கிற மாதிரியான சில மருந்துகளோடு சேர்ந்த உணவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என்னோட பேர் காவியா, நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். ஓகே, என்ன வயதாகுதுமா உங்களுக்கு?
29. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. ஓகே. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 2-3 வருஷமா இந்த கை முட்டி இந்த கால் முட்டில ரொம்ப பெயின் இருக்கு. தூங்கி இருந்தாலே வலி அதிகமா இருக்கு. ஓகேம்மா. கொஞ்ச நேரம் இந்த கை வச்சிருந்தாலே இப்போ வந்து அசைக்கவே முடியாது, வீக்கமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. சரி, ஓகே. ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. எனக்கு அதுதான் அதுக்கப்புறம் போயிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல், நான் நார்மல் டைம்ல பேராசிட்டமால் அந்த மாதிரி வாங்கி போட்டு வலிக்காக போட்டுப்பேன். ஓகேம்மா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாக்குறப்ப இது முடக்குவாதம் மாதிரி இருக்கு அப்படி சொல்றாங்க. நீங்க ரெகுலரா மெடிசன் எடுக்கணும், கண்டினியூ மெடிசன் எடுத்தாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்ல. எனக்கு 29 வயசு தான் ஆகுது. வீட்லயும் அதுக்குள்ள இந்த வயசுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் பயப்படுறாங்க. ரெகுலரா மெடிசன் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்றப்ப. சரிம்மா, ஓகே. இது ஒன்றும் தொந்தரவு கிடையாதுமா, அது சரி பண்ணிடலாம். நிறைய பேருக்கு உங்களோட வயது அதிகமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப சிவியராக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு கை கால்லாம் முடங்கி போய் வரவங்களுக்குலாம் கூட நம்ம அந்த நார்மலுக்கு வந்து நம்ம அதெல்லாம் சரி பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். முடக்குவாதத்தை முழுமையாகவே ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அதுக்கு மருந்துகள் எடுத்துக்க முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாகவே அதை வந்து க்யூர் பண்ணியிருக்கோம். முடக்குவாதத்துக்கு 3 மாத சிகிச்சையில் நிரந்தரமான தீர்வை நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களோட வயது அதிகமாக வரக்கூடிய பல லட்சக்கணக்கான முடக்குவாதம் பேஷண்ட்ஸுக்கு நம்ம உள்மருந்துகளே இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகள் மட்டுமே அதை குணப்படுத்தியிருக்கும். முடக்குவாதத்துக்குன்னு சிறப்பாக நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடிக்குமே ட்ரை பொடி கிளி ஓட்டணும்னு சொல்லிட்டு ஆயிலே இல்லாமல் ஃபுல்லாக பொடி வச்சே நம்ம பண்ணக்கூடிய ஒரு மசாஜ் தெரப்பி. அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கு முதுவர்த்தனம்னு சொல்லிட்டு அது வேற ஒரு மூலிகை பொடி வச்சு பண்ணக்கூடிய வர்ம சிகிச்சைகள், மசாஜ் தெரப்பி இதெல்லாம் பண்ணி நிரந்தரமாகவே அவங்களுக்கு அந்த முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, சிஆர்பி, ESR இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டில் பார்க்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் 15 நாள் சிகிச்சைக்கு அப்புறம் அவங்களுக்கு அது எல்லாமே ரிவர்ஸ்க்கு வந்திருக்கு, எல்லாமே நார்மலுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருந்துகள் எதுவுமே இல்லாமல் நிரந்தரமாகவே குணமாயிட்டாங்க. 10 வருஷம் ஆகியும் மறுபடியும் முடக்குவாதமோ இல்லை மூட்டு எலும்பு பிரச்சனையோ எதுவுமே வரல, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மருந்துகளோடு சேர்ந்த சிகிச்சைகளும் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 மாதங்களில் இந்த முடக்குவாதத்தை நிரந்தரமாகவே குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் வேலூர்லேயும் இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக அது குணப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளக்கோயில இருந்து கால் பண்றாங்க. யாருக்காக கேட்குறீங்கம்மா? என் ஹஸ்பண்டுக்காக கேட்குறாங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. என்ன வயதாகுது அவருக்கு? அவருக்கு 65 வயசு ஆகுதுங்க. இப்ப வந்து ஸ்கேன் ரிசல்ட்ல டிபின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்குங்க. அதுக்கு வந்து அலோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். இப்ப வந்து ஹோம் ரெமடியில் ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க சீக்கிரமா கியூர் ஆகிறதுக்கு ஒரு தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சரிம்மா, இப்போது சளி அதிகமாக இருக்குது, அதனால டிபி அட்டாக் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? எல்லாமே எடுத்திருக்கிறேங்க. பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்திருக்கிறேங்க. ஓகே. சளி ரொம்ப நாளாக இருக்கா? இல்லைங்க, இப்போ ஒரு 1 மந்த், போன மாசம் 8ஆம் தேதிக்கு தான் இந்த மாதிரி வந்திருக்குங்க. சரிம்மா, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்களா? ஆமா, வெயிட் ஒரு 2 மாசத்துல 5 கிலோ குறைஞ்சிட்டாங்க. சரி, ஓகேம்மா. இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த டிபி இருக்குது அப்படின்னாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டே வர ஆரம்பிக்கும். பாடி வந்து என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயினே ஆகாது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ரொம்ப ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதுவுமே பசி எதுவுமே எடுக்காது. சாப்பிட்ட உடனே வாமிட்டிங் வரும், வயிறு புண்ணாகும். சளி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்து இருமல் அதிகமாக இருக்கும். இரும சளி வந்து உற்பத்தி அதிகமாகிட்டே போக ஆரம்பிக்கும். நல்லா ஒயிட் கலரில் ஃப்ராத்தியாக இருக்கும். அது சளி வந்து ரொம்ப நுரையாக வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதற்கு சிகிச்சை வந்து எடுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் சளி தொந்தரவை குறைக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி சில மூலிகை பொருட்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வீட்டிலே வச்சு ரெகுலராக அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். நெல்லிக்காய் வந்து ரெகுலராக அவருக்கு கொடுத்துட்டு வாங்க. நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயில் வந்து நீங்கள் தேனூரல் மாதிரி வச்சு அது ரெகுலராக வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். நெல்லிக்காய் லேகியம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். வீட்டில் வந்து இப்போதைக்கு அந்த திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வால் மிளகு கிடைக்கும். அதே மாதிரி நார்மல் மிளகு, வால் மிளகு, திப்பிலி, சுக்கு, அதை தொடர்ந்து வந்து ஜீரகம், இதை 5 பொருட்களையும் எடுத்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி நீங்கள் வீட்டிலே வந்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்து ரெகுலராக காலையில், மதியானம், நைட்டு 3 நேரமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து ஆஃப்டர் ஃபுட் இதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டைஜஷனும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடிய கோழையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக இருமல் வந்து அவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்டமன் பெயின்லாம் வர ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக பர்சிஸ்டண்ட்டாக காஃப் இருந்துகிட்டே இருக்கும்போது அப்டமன் பெயின், அந்த மசில்ஸில் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய இருமலுக்கு நீங்கள் இந்த சூர்ணம் பவுடர் வந்து ரெகுலர் பண்ணி கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இருமல் நல்லா கண்ட்ரோல் ஆகி சளி இன்னுமே நல்லா கட்டுக்குள்ளே வரும். சீக்கிரமாக அந்த டிபி இன்ஃபெக்ஷன்ஸுமே சரியாக ஆரம்பிச்சிடும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
டாக்டர் ஆன் கால்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் சித்ரா மேம். சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறோம் மேம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? எனக்கு 28 மேம். உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். அதுக்கு நான் டேப்லெட் போட்டு ஆரம்பிச்சிருந்து எனக்கு irregular பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு மேம். ஓகே. இப்போ நான் செக் பண்ணும்போது எனக்கு கர்ப்பப்பையில கட்டிங்கிற மாதிரி சொன்னாங்க மேம். சரிம்மா. அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கம்மா. அதுல தலம் போட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்கிறாங்க மேம். என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா? என்ன மேம்? என்ன சைஸ்ல கட்டி இருக்குன்னு சொன்னாங்களாமா? சைஸ்ல சொன்னாங்கம்மா, எனக்கு ஞாபகம் இல்ல. சரிம்மா. இப்போ பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா இல்ல ஹெவியா ஃப்ளோ இல்ல இருக்கா? மேம், இப்போ பீரியட்ஸ் ரெகுலர் வந்தாலுமே ஹெவி ஃப்ளோல தான் இருக்கு. ஓகேம்மா. எத்தனை மாதமா அந்த மாதிரி ஒயிட் இருக்கு? டிஸ்சார்ஜ் வேற ஆகுது மேம். ஓகே. எவ்வளோ நாளா இருக்குமா அந்த பிரச்சனை எல்லாம்? ஒரு 3 இயர்ஸா இருக்கு மேம். பேபிக்கு வேற ட்ரை பண்ணணும், அதுக்கும் இல்லை மேம். சரிம்மா. கண்டிப்பாக அந்த கட்டிகள் கரைஞ்சு நார்மலுக்கு வரும்போது தான் உள்ளே இருக்கக்கூடிய சினை முட்டையோட வளர்ச்சி நார்மலுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அவங்களால இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும். நிறைய பெண்களுக்கு அந்த கட்டிகள் உள்ளே வந்து உடைய ஆரம்பித்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஒயிட் டிஸ்சார்ஜ் மூலமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. அடினோமயோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து வர ஆரம்பிக்குது. கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய லேயரில் நிறைய மேடு பள்ளங்கள் வர ஆரம்பித்து அதில் வந்து புண்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போது கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து முறையாக வந்து வெளியேறாமல் பாதிக்கு பாதி உள்ளே தேங்க ஆரம்பிக்கிறதுனால அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜாக வந்து வெளியில் காட்ட ஆரம்பிக்குது. அடிவயிறு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பீரியட்ஸ் டைம் இல்லாமல் மற்ற நேரங்கள்லையும் வயிறு வலி ரொம்ப சிவியராக இருக்கும். டிஸ்மனாரியாவோடு சேர்ந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜில் ஃபவுல் ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி கலர்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எப்பயுமே வந்து ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். நிறைய கிளாட்டாக வந்து ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த கட்டிகள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும்போது தான் நிரந்தரமாக அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும். நிரந்தரமாக அந்த கட்டிகளை கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அதற்கான தீர்வுகள் வந்து இருக்குது. அதற்கு நம்ம நிறைய மூலிகை மருந்துகள் மட்டுமே கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த கட்டிகளை கரைச்சி நார்மல் கொண்டு வந்துட்டுருக்கோம். நிறைய பெண்களுக்கு 7-8 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிலாம் கூட நம்ம மருந்துகள் மூலமாகவே கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த ஹெவி ஃப்ளோவாக இருக்கக்கூடியது, அந்த பீரியட்ஸ் ரெகுலர் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக ப்ளீடிங் இருக்கக்கூடிய கண்டிஷனில் ப்ளீடிங்கை கம்ப்ளீட்டாக நல்லா அரெஸ்ட் பண்ணி அந்த பீரியட்ஸுமே ரெகுலராக ஒரு 28 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே வர மாதிரி 2 மாதம் 3 மாத சிகிச்சையிலே நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்குமே சரி பண்ணிடலாமா? முதல்ல அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் கரையிறதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. அது கரைஞ்சி உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக சினை மூட்டையோட வளர்ச்சி நார்மல் ஆகும். இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கரூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலராகி உங்களுக்கு கட்டிகளுமே நிரந்தரமாக கரைய ஆரம்பிக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். 30 வயசு. எனக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 1.3 சென்டிமீட்டர்ல. ஓகே, தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்க, என்ன தொந்தரவுமா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த அவளுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. இப்ப செகண்ட் குழந்தை வந்து 1.5 வருஷம் ஆகுது பிறந்து. ஓகேம்மா. எனக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1.3 சென்டிமீட்டர்ல. ஓகே. பட் ஆபரேஷன் வந்து இப்ப எமர்ஜென்சி எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு பெயின் எதுவும் இல்லை. அந்த பல்ஜ் மட்டும் தான் இருக்கு. பல்ஜ் எப்பவுமே இருக்கா இல்ல இருமுனா தும்முனா மட்டும் தான் அதிகமா இருக்காமா, வெளியில வருதா? இல்ல, பல்ஜ் வந்து நார்மலா லைட்டா தெரியுது. பட் இருமுனா கொஞ்சம் வெளியில வர மாதிரி அந்த மாதிரி இருக்கு. படுத்தா கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கு. ஓகேமா. ஆனா ஃபுல்லாவே உள்ள போல, அந்த பல்ஜ் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இருமுனா லைட்டா வெளியில வர மாதிரி இருக்கு. ஓகேமா. இந்த மாதிரி அம்பிளிக்கல் ஹெர்னியா வரது வந்து நிறைய பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வர ஆரம்பிக்குது. 2 குழந்தைங்க 3 குழந்தைங்களுக்கு மேலே பிறக்கிறவங்களுக்கு, மல்டிபிள் டெலிவரிஸ் இருக்கவங்களுக்கு, இல்லை ட்வின் பேபிஸ் பிறக்கிறவங்களுக்கு காமனாக அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து வர ஆரம்பிக்குது. நிறைய பெண்களுக்கு பேபியோட வெயிட் ஜாஸ்தி இருக்கிறதன் காரணமாக கூட அப்டாமன் ரெக்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில் வந்து நடுவில் அம்பிளிக்கஸ்க்கு நடுவு பகுதிகளில் வந்து இருக்கும். அது வந்து நம்ம கன்சீவாக இருக்கும்போது ப்ரெக்னென்சி டைமில் அது விரிவடையும். விரிவடைஞ்சு சைடில் போகிறது, திருப்பியும்
ஒன்று கூடி நடுவில் வந்து சேராது. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அப்டாமனில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பிளிக்கல் பகுதிகள் விரிவடைஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த கேப் மூலமாக அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து வர ஆரம்பிக்கும். இதுதான் காமனாக டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி நடக்குது. இதுக்கு நீங்கள் முறையாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்டாமன் ரெக்டை மசில்ஸ் நல்லாவே சுருங்க ஆரம்பிக்கும். அம்பிளிக்கல் ஹெர்னியாவுமே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பெயின் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் இல்லை அப்படின்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தை அதிகமாக தூக்குறது, ரொம்ப மோஷன் வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இது நார்மலுக்கு வந்துடும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் திவ்யா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? மதுரையிலேருந்து பேசுகிறோம் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 29 மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் இப்போ எனக்கு வந்து மேம் நான் ஃபேமிலி பிளான் பண்ணதுக்கு அப்புறமா எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு மேம் எனக்கு. என்னம்மா? எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு மேம் எனக்கு. ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் ஆச்சா? ஆமாம் மேம். சரிம்மா, ஃபேமிலி பிளானிங் எப்படி பண்ணீங்க? ஃபேமிலி பிளான் பாப்பா பிறந்து 3 நாளே பண்ணிவிட்டேன் மேம். இப்போ பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு மேம், 3.5 வருஷம் ஆயிடுச்சு மேம். ஓகே. இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து இந்த மாதிரி ரப்சர் ஆயிடுச்சு மேம். ரப்சர் ஆனதுக்கப்புறம் ஓவரி எடுத்துட்டாங்க மேம். ரைட் சைடு எடுத்துருக்காங்க மேம். ஓகேம்மா. இப்போ என்னன்னா ரைட் சைடு எந்த பெயினும் இல்லை, லெஃப்ட் சைடு என்னன்னா மைல்டா ஒரு வலி இருந்துட்டே இருக்கு மேம் எனக்கு. சரிம்மா, ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா வலி வந்ததுக்கப்புறம்? ஆமாம் மேம், இப்போ ஸ்கேன் எடுத்தோம் மேம். எடுத்ததுல பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிம்மா, கட்டிகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லை மேம், மற்ற எல்லாமே நார்மலாக தான் மேம் இருக்கு. சரிம்மா, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா உங்களுக்கு? இருக்கு மேம். சரி, ஓகேம்மா, ஒன்றும் தொந்தரவு இல்லை. இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கும் போதும் நிறைய பெண்களுக்கு டிஸ்மனோரியான்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு வலி வந்து வந்துட்டுருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சைடை வந்து ஓவரியை எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஒரு சைடு ஓவரியில் பிசிஓடி இருக்குது அப்படின்றதுனால அந்த ஓவரிஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் வந்து அந்த அப்டாமனில் கொஞ்சம் விரிவடைகிறதுனால பெயின் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ தான் சர்ஜரியுமே பண்ணியிருக்கீங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால கூட சில டைம்ஸ் வந்து அந்த அப்டாமன் மசில்ஸோட பெயின் வந்து இருக்கலாம். போக போக அது வந்து சரி பண்ணிடலாம். பிசிஓடிக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பான ஒரு மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு 2-3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து வந்து எடுத்துக்கணும். அதை தொடர்ந்து ஒரு மூலிகை டேப்லெட்டுமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இது நிரந்தரமாக 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிசிஓடிலாம் நீங்கள் ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோப்பிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வெறும் மூலிகை மருந்துகள் மூலமாகவே இந்த நிரந்தரமாக கரைச்சி நார்மல் கொண்டு வந்துடலாம். பிசிஓடிக்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது 2வது மாதம் 3வது மாதங்கள்லேயே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிக்கும். கரெக்டாக 28 நாளுக்கு உள்ள ஒரு 32 நாளுக்குள்ளே வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் உணவு பழக்கங்களையும் மாற்றம் வந்து கொடுக்கணும். நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே கொஞ்சம் நார்மலுக்கு பிசிஓடி சரியாயிடும். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. மதுரையிலே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக 3 மாத ட்ரீட்மெண்ட்குள்ளே உங்களுக்கு குணப்படுத்திடலாம். நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் சித்ரா மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? திருவாரூர். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். என்ன வயதாகுது உங்களுக்கு? 50 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. கால் மட்டும் குதிகால் வலிக்குது மேடம். சொல்லுங்கம்மா. ஒரு குதிங்கால் மட்டும் வலி இருக்கா? ஆமா, ஒரு கால்ல மட்டும் வலிக்குது. 1 மந்தா முடி வேற ஜாஸ்தி கொட்டுது மேடம். சரிம்மா, எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களா குதிங்காலில்? இன்னும் இல்லை மேடம். சரிம்மா, கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்கணுமா. ஒரு குதிங்காலில் மட்டும் வலி இருந்துச்சு அப்படின்னா குதிங்கால் எலும்பு கொஞ்சம் வளர்ச்சி வந்து இருக்கலாம். நிறைய பெண்களுக்கு வந்து குதிங்கால் வளர்ச்சி வந்து இருக்க ஆரம்பிக்குது. கால்கேனியர் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய குதிங்கால் பகுதிகளில் கால்கேனியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு வந்து இருக்கும். அந்த எலும்பு நிறைய பேருக்கு வந்து என்ன ரீசன்னே தெரியாமல் வந்து வளர்ச்சி இருக்கும். கீழே வந்து ஒரு முள் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். நடக்கும்போது கால் பாதம் தரையில் வைக்கும்போது அது குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். கால் பாதத்தை வந்து தரையில் வச்சே நடக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிகிச்சை கொடுத்து தான் அதை சரி பண்ண முடியும். இப்போதைக்கு வீட்டில் செங்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் மேலே வந்து எருக்கு இலைகளோட பழுப்பான இலைகள், எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை எடுத்துகிட்டு வந்து அந்த சூடாக இருக்கக்கூடிய செங்கல் மேலே வச்சு உங்களுடைய கால் பாதம், குதிங்கால் பாதத்தை வந்து அது மேலே பொறுக்கக்கூடிய சூட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் ஒரு 10 நிமிஷம் வந்து பண்ணிட்டு வரலாம். இது ரெகுலராக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர்ச்சி வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா அது சுருங்க ஆரம்பிக்கும். வலியுமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 4 நாள் 5 நாள் கண்டினியூஸாக பண்ணாலே போதும். நல்லா அந்த
அந்த எலும்புகளுடைய சுருக்கம் நல்லா வர ஆரம்பிச்சு வலி இல்லாமல் இருக்கலாம். முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹீமோகுளோபின் டெஸ்ட்டுமே ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப லோவாக வரும்போது கூட நிறைய பேருக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கலாம். 50 வயது 55 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கக்கூடிய ஸ்டேஜில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து, விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஹீமோகுளோபின் செக் பண்ணிவிட்டு அது கம்மியாக இருக்குது அப்படின்னா அதற்குமே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகப்படுத்துறதுக்கும் சரி, முடி கொட்டுற பிரச்சனைக்குமே சிறப்பாக ஒரு மூலிகை டேப்லெட் வந்து கொடுக்குறோம். காலையில் நைட்டு 2 டேப்லெட் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளமே நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. இப்போ நாள்பட்டு ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் டாக்டர்? நிறைய பேர் வந்து நம்ம ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறாங்க, அந்த டேப்லெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த டேப்லெட் போடும்போது பீரியட்ஸ் கரெக்டாக வருது, ஸ்டாப் பண்ணிட்டா எனக்கு திரும்ப பழைய மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு வந்து என்ன சொல்யூஷன்னே தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்டை கட் பண்ணுறாங்க. பாடி வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால ஃபுட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஃபுட்டை ஸ்கிப் பண்ணி அல்சர் தான் வருது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறது கண்டிப்பாக வந்து வராது. அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுட்டில் தான் நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு ஃபுட்டில் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அதோடு சேர்ந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுமே ரொம்ப முக்கியம். நைட் லேட்டாக தூங்குறது, லேட் நைட்டில் ஃபுட்டு எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது, நேரம் தவறி உணவுகள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிஓடிக்கு முக்கியமான ரீசன். ஏன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்றதுனால முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். என்ன தான் நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்து சரி பண்ணாலுமே திருப்பி ஒரு 6 மாதத்தில் அந்த பிசிஓடியில் தான் வந்து நிற்கும். முக்கியமாக அந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா தான் நிரந்தரமாக அந்த பிசிஓடியை வந்து சரி பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஃபுட் ஹேபிட்ஸில் முக்கியமாக நிறைய வந்து சிறுதானியங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கிறத முக்கியமாக வந்து தவிர்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக அந்த பட்டை தீட்டப்பட்ட அரிசி அப்படின்றத நிரந்தரமாக வந்து தவிர்த்துக்கணும். அதை தவிர்த்துட்டு நம்ம அந்த பெண்களுக்குன்னு சிறப்பாக ஒரு பூங்கார் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிக் ரைஸ் வந்து இருக்குது. இதை ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அது தவிர நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃபைபர்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நீர்க்கட்டிகள் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னாலுமே அது கரைஞ்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இது தவிர நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளை தவிர நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் டிஸார்டரில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஃபுட்டில் சேஞ்சஸ் கொடுக்கணும், லாஸ்ட்டாக தான் மெடிசனில் க்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அது நிரந்தரமான ஒரு க்யூராக இருக்காது பிசிஓடியை பொறுத்த வரைக்கும். லைஃப் ஸ்டைல் டிஸார்டரில் நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகளே அதுதான். மெடிசன் எடுத்துட்டோம் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அகைன் அவங்க எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் பழைய மாதிரியே இருக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது தான் நிரந்தரமாக அதுக்கான க்யூர் வந்து கிடைக்கும். நிறைய மூலிகை மருந்துகள்லேயே இதை வந்து நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். நிறைய பெண்கள் வந்து இதுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த நீர்க்கட்டிகளை உடச்சி விடுறாங்க. அது மாதிரி பண்ணினதுக்கப்புறம் 4 மாதம் 5 மாதத்தில் அகைன் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி தான் 2 சைடு ஓவரிஸ்லேயும் நீர்க்கட்டிகளோடு தான் இருக்காங்க. அதை உடச்சி விடுறதுமே நிரந்தரமான தீர்வு கிடையாது. நம்ம இதில் எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணாமல் அதுக்கான தீர்வுகள் எடுத்துக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், லாப்ரோஸ்கோபி பண்ணுறோம் அப்படின்னா எந்த விதமான ரிசல்ட்டுமே இருக்காது. முறையான பல உணவு பழக்கங்கள் மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மூலமாகவும் அதை நிரந்தரமாக வந்து குணப்படுத்திடலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை சார்ந்த விஷயங்களை பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.